ரேஷன் பாமாயில இரும்பு கடாயில ஊத்தி மிதமான தீயில எண்ணெய் சூடாகும் போது புளிய உருட்டி அது நடுவுல உப்ப வச்சு அந்த புளிய வடை போல் தட்டி காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில போடணும். வீடியோ பார்த்தோம் டாக்டர். இந்த பாம் ஆயில குறிப்பா அந்த ரேஷன் பாம் ஆயில பியூரிஃபை பண்றதா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. உப்பு போடுறது, புளி போடுறது. நிஜமாவே இந்த ரேஷன்ல வாங்கக்கூடிய பாம் ஆயிலுக்கு இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன்லாம் நம்ம பண்ணணுமா? எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. பட் இந்த பாம் ஆயிலுங்கிறது ஒரு புதுசாக இருக்குது. கவர்மெண்ட்டில் ரேஷனில் கொடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு பாம் ஆயில்னு ஒன்று இருக்கிறதே தெரிய ஆரம்பிக்கும். சயின்டிஃபிக்காக பார்த்தா ஒரு எண்ணெயை நீங்கள் ஒரு டைம் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மாலிகுலர்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும், அதோடைய ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டைம் நீங்கள் அதை ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டைமுக்கு யூஸ் பண்ணாலே அதில் நிறைய சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாம் ஆயில் நம்ம கண்ட்ரியோட ஆயில் கிடையாது, இது நம்ம அதர் கண்ட்ரியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதில் என்ன இருக்கும், அது எப்படி வளரும், அது அதோடைய ஆக்டிவிட்டி இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால தான் இதில் நிறைய குழப்பங்கள் மறுபடியும் வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் மறுபடியும் உப்பு போட்டு புளி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டேரெக்டாக செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் குறிப்பாக நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் பாம் ஆயில் நீங்கள் நேச்சுரல் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. பட் கம்பெனியில் ரீஃபைண்டாக வரும்போது கண்டிப்பாக ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதும் எண்ணெயில் பொரிச்சு செய்யக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். பட் பாம் ஆயில் மேலே ஏன் இவ்வளோ நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது? இன்னும் சயின்டிஃபிக் வேர்ல்ட்லேயே சயின்ஸே மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எது குட் ஃபார் ஆயில் சமைக்கிறதுக்கு எது குட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையா கேட்டகரி சொல்கிறாங்க. அதுவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அது புஃபான்னு சொல்லிடுவாங்க. மோனோசாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் ஒன்று, பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் ஒன்று. நீங்கள் ஒரு ஃபுட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புல சேரணுமா வேணாமா, அப்சர்வ் ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே உங்களுடைய கட் ஹெல்த் தான். ஸோ உங்களுடைய கட் ஹெல்த் நிறைய நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதியை எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில பொதுமக்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், ஏன்னா எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. பொதுவாக இந்த ஆயில்னாலே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றது கம்மியாக தான் யூஸ் பண்ணும், இந்த ஆயில் யூஸ் பண்ணும், இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பாம் ஆயில் பற்றி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இதை பயன்படுத்தலாமா, இது உடம்புக்கு நல்லது தானா, இது சாப்பிட்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா, இதை எப்படி நம்ம வீட்டிலே பியூரிஃபை பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப்ல பார்க்கறது உண்டு. ஸோ இந்த பாம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாமா, இது நமக்கு நல்லது தானே டாக்டர்? நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஒன்று அதை ஹைப் பண்ணி சொல்லுவோம், இல்லை அது தப்புன்னு சொல்லுவோம். இப்போ பாம் ஆயில் நம்ம கண்ட்ரியோட ஆயில் கிடையாது, இது நம்ம அதர் கண்ட்ரியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதில் என்ன இருக்கும், அது எப்படி வளரும், அது அதோடைய ஆக்டிவிட்டி இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால தான் இதில் நிறையா குழப்பங்கள் மறுபடியும் வந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி யாரும் பெருசாக குறை சொல்கிறதில்ல. கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி யூஸ் பண்ணுறது யாரும் குறை சொல்கிறதில்ல. ஏன்னா இது நம்ம நேரடியாக விவசாயம் பண்ணுறோம், அதை எடுக்கிறோம், நேரடியாக செக்கிலேருந்து நம்மளே பிரித்து எடுத்துக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். பட் இந்த பாம் ஆயிலுங்கிறது ஒரு புதுசாக இருக்குது. கவர்மெண்ட்டில் ரேஷனில் கொடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு பாம் ஆயில்னு ஒன்று இருக்கிறதே தெரிய ஆரம்பிக்கும். ஈவன் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் பாம் ஆயில் மேலே ஏன் இவ்வளோ நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது? இன்னும் சயின்டிஃபிக் வேர்ல்ட்லேயே சயின்ஸே மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எது குட் ஃபார் ஆயில் சமைக்கிறதுக்கு எது குட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையா கேட்டகரி சொல்கிறாங்க. அதுவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு அது புஃபான்னு சொல்லிடுவாங்க. மோனோசாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் ஒன்று, பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் ஒன்று. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். மற்ற சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஆயில்லாம் நல்லதில்லை, இது உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக்கும். பட் ஈவன் இப்போது ரிசர்ச் மாற ஒன்று ஒன்றா ரிவைன் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ அந்த ஆயில் சேச்சுரேட்டட் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய ஆயிலுமே குட் ஃபார் ஹெல்த் தான். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ டேமேஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சயின்டிஃபிக்கில் பார்க்கும்போது நிறையா மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் குட், இதுதான் பேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரிசர்ச் நாளுக்கு நாள் நடக்க மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த குழப்பங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் ஒரு ஆயில் அப்படின்னு எடுத்துகிட்டா இது நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கெட்டிய நிலைத்த கொழுப்பு அதில் அதிகமாக இருக்குது. அதை கம்பேரிசன் பண்ணும்பொழுது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் எந்த அளவுக்கு அந்த சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட அதிகமாகவே நம்ம இந்த பாம் ஆயிலில் இருக்குது. பட் ஆனால் நம்ம தேங்காய் எண்ணெய் எதுவுமே குறை சொல்ல மாட்டோம், ஏன்னா அது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறது ஒன்று.
ஸோ வெளியிலேருந்து வந்ததுனால அது நமக்கு தெரியாதனால அதில் நம்ம நிறையா வந்து அதில் கேள்விகளும் சந்தேகங்களும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ பாம் ஆயில் பேசின மாதிரி ஆலிவ் ஆயிலும் வந்து நம்மளது கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நிஜமாவே அது இந்த ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ எல்லா ஆயிலுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஆயில் எடுத்துக்கிட்டா, நெய் எடுத்துட்டா அது டேரெக்டாக பிளட்டில் போய் அப்படியே ஸ்டேக்னண்ட் ஆகிடும், படிஞ்சிரும்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அது நிறைய ப்ராசஸ் ஆக வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு ஃபுட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புல சேரணுமா வேணாமா, அப்சர்வ் ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே உங்களுடைய கட் ஹெல்த் தான். ஸோ உங்களுடைய கட் ஹெல்த் வந்து நிறைய நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதியை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ யூரின் வழியாகவும் மோஸ்ட்லி மோஷன் வழியாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கட் ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அதை டைஜஸ்ட் பண்ணுறதும் அதை எலிமினேட் பண்ணுறதும் அதோடைய வேலை. ஸோ அப்போ வந்து மெயின்டைன் நம்ம கட் ஹெல்த் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஆயில் எடுத்துக்கிட்டாலும் அளவோட எடுத்துக்கிட்டா உங்களை எந்த டிசீஸும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது நம்ம உடம்புடைய வேலை. ஸோ குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும், இல்லை பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் டயட் கண்ட்ரோல், அதில் குறிப்பாக வந்து எண்ணெய் பொருட்களை வந்து குறைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் பாசிபிள் டாக்டர்? ஏன்னா ஒரு சமையலுக்கு ஒரு எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு தாளிக்கிறது முதற்கொண்டு நம்ம அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணெயே இல்லாமல் ஒரு உணவு முறை அப்படின்றது எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இருக்கும்? இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் முதல்ல? ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தா ரொம்ப இந்த எண்ணெயிலே பொரிச்ச விஷயங்கள், இப்போ நம்ம வடையாக இருக்கட்டும், பஜ்ஜியாக இருக்கட்டும், சமோசாவாக இருக்கட்டும், இது மாதிரி எண்ணெயிலே ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு தான் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேஷன். இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவீங்க, 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும், ஈவன் பாம் ஆயிலாக இருக்கட்டும், நல்லெண்ணெயாக இருக்கட்டும், கடலெண்ணெயாக இருக்கட்டும், இதில் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. எது டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு பஜ்ஜி தானே, நம்ம போகும்போது ஒரே ஒரு சமோசா தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சமோசா ஒரு பஜ்ஜியில் நீங்கள் ஜஸ்ட் அந்த கையை புழிஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த பஜ்ஜியை புழிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு கரண்டி எண்ணெய் இருக்கும். ஸோ ஒரு பஜ்ஜிலேயே அவ்வளோ எண்ணெய் இருக்குது, ஒரு சமோசாவிலே அவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்டேக் ஆஃப் அந்த வால்யூம் வந்து நம்ம அதில் அதிகமாகிட்டே போகும். ஸோ சமைக்கிறதுக்குன்னு நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுக்கிற எண்ணெயில் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டாக இருக்கலாம், ஈவன் எந்த டிசீஸாக இருந்தாலும் அதுக்கு பயன்படுத்தல தப்பு கிடையாது. அதுலேயே ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ அதுலேயே எண்ணெயில் பொரிச்சது, இதை தான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எண்ணெய் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போது இந்த பிரச்சனையா, இந்த எண்ணெய் சாப்பிடுங்க, இந்த எண்ணெய் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி மக்களை ரொம்ப குழப்புறாங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு குறிப்பாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த எண்ணெய் வகைகளை நம்ம பயன்படுத்தலாம்? என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்தலாம்? இதில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்மளுடைய கல்ச்சர் ஃபுட் எல்லாமே சித்த மருத்துவம் எதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகவமைப்பு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், இதை பொறுத்து தான் உங்களுடைய உணவு, காற்று, உங்களுடைய செயல் நடைமுறை இதெல்லாமே மாறி இருக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் இன்சைஸ் பண்ணுற ஒரே விஷயம் உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருளை தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் நம்ம ட்ரெடிஷ்னலாகவே ரொம்ப நெடுங்காலமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய். அதுக்கு பேரே நல்லெண்ணெய், அது எள்ளுலேருந்து கிடைக்கிறது, ஆனால் பேர் வந்து நல்லெண்ணெய்னு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தலைக்கு யூஸ் பண்ணலாம், உள்ளுக்கு டைரெக்டாக குடிக்கலாம். ஈவன் கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து மென்சஸ் ஆகிறாங்க, ஃபஸ்ட் மென்னாருக்கு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்தோடனே நல்லெண்ணெய் குடிக்க வைப்பாங்க. ஸோ நல்ல எண்ணெய் கொடுப்பாங்க. அப்போ உள்ளுக்கு கொடுக்கலாம், கண்ணில் யூஸ் பண்ணுறாங்க, காதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க யூஸ் பண்ணுறாங்க, சமையலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆயில் தான் நம்ம உடம்புக்கு எல்லா விதத்துலேயும் பக்க விளைவு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக இன்னைய வரையும் ஸ்டாண்டர்டாக நிற்குது. ஸோ கடலெண்ணெய் இது கூட நிறையா கான்ட்ரவர்சி இருக்குது, தொந்தரவுகள் இருக்குது. பட் ரொம்ப சேஃபான ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் வந்து சித்த மருத்துவ முறை மூலயமா நல்லெண்ணெயை மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ மற்ற ஆயில் பயன்படுத்தலாமா, அதெல்லாம் அன்சேஃபா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விதத்தில் கடலெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க, சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துல சிக்கல் வருது அப்படின்னா அதை ரீஃபைன் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் டேரெக்டாக செக்கில் இருந்து ஆட்டி அது மரச்செக்கில் இருந்து எடுக்கும்பொழுது அந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப சேஃப். என்ன ஒரு சிக்கல்னால் அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து ஈஸியாக கெட்டு போக செய்யும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் அதை பயன்படுத்த முடியாது. இப்போ லார்ஜ் குவான்டிட்டியில் பீப்புள்ஸ்லாம் பயன்படுத்துறதுனால நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுனால இது இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஹெக்சேனுடைய கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. அது என்ன தான் ப்ராசஸ் பண்ணாலும் அந்த கெமிக்கலோடைய எஃபெக்ட் அதில் தான் இருக்கும்.
ஸோ செக்கில் ஆட்டினது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும். பட் இண்டஸ்ட்ரியில் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் அந்த எண்ணெய் எப்படி வாங்குறீங்களோ அது அப்படியே இருக்கும். கெட்டு போகாது, திக்காகாது, அதில் சீக்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி சிக்கு வர ஸ்மெல் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்மெல்லையும் எடுத்துருவாங்க. அதில் இருக்கிற நியூட்ரியன் வேல்யூ எல்லாத்தையுமே ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு இவங்க அடிஷ்னலாக ஆடடாக இவங்க சேர்க்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய ஆயிலில் வந்து இதுதான் சிக்கல். ஸோ இதுதான் பிரச்சனையே தவிர டேரெக்டாக செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் வந்து குறிப்பாக நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. பட் பாம் ஆயில் நீங்கள் நேச்சுரல் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. பட் கம்பெனியில் ரீஃபைண்டாக வரும்போது கண்டிப்பாக ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதும் எண்ணெயில் பொரிச்சு செய்யக்கூடிய உணவுகள் வந்து கண்டிப்பாக பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக்கும். உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இல்லை. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தோம் டாக்டர். இந்த பாம் ஆயிலை வந்து குறிப்பாக அந்த ரேஷன் பாம் ஆயிலை வந்து பியூரிஃபை பண்ணுறதா வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ரேஷன் பாமாயில இரும்பு கடாயில ஊத்தி மிதமான தீயில எண்ணெய் சூடாகும் போது புளிய உருட்டி அது நடுவுல உப்ப வச்சு அந்த புளிய வடை போல் தட்டி காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில போடணும். அதில் வந்து உப்பு போடுறது, புளி போடுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாவே இந்த ரேஷனில் வாங்கக்கூடிய பாம் ஆயிலுக்கு இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன்லாம் நம்ம பண்ணணுமா? எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகைகளை சுத்தம் பண்ணுவோம். ஸோ அதில் டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது, சுத்தி மெத்தட் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது. பட் எண்ணெய்க்கு சுத்தின்னு பார்த்து எங்களுக்கு எதுவும் பெருசாக இருக்காது. இதை மறுபடியும் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது அது எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் வேதனையாகவும் இருந்துச்சு. அது ஒரு புளி அதுக்குள்ளே உப்பை வச்சு அதில் பொரிச்சு எடுக்கணும். அதில் வந்து இஞ்சி தட்டி போட்டு அதை பொரிச்சு எடுக்கிறது இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பார்த்தா ஒரு எண்ணெயை நீங்கள் ஒரு டைம் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மாலிகுலர்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும், அதோடைய ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டைம் நீங்கள் அதை ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த டைமுக்கு யூஸ் பண்ணாலே அதில் நிறைய சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டெக்னிக் பயன்படுத்துறதை எல்லாரும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஏற்கனவே நீங்கள் கொதிக்க வைக்கிறீங்க, ஏற்கனவே ஹீட் பண்ணிடுறீங்க. அதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் சமையலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ரேஷனில் வர ஃபார்ம் ஆயில் எல்லாமே ரீஃபைன் பண்ணது. நான் ஏற்கனவே பேசின மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து அதை ரீஃபைன் பண்ணுறது, ஏற்கனவே அதில் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அதை ரீஃபைன் பண்ணி பண்ணுறாங்க. அதை நீங்கள் மறுபடியும் உப்பு போட்டு புளி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு குழம்பே வச்சிடுறாங்க எண்ணெயில். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாம் ஆயில் பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.